தொடர்வது விரிவான செய்திகள். மழையுடனான வானிலை காரணமாக 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களில் 2,96,000க்கும் அதிகமானோர் தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அரநாயக்க சிறுபுற பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் இதுவரை 134 பேர் காணாமல் போயுள்ளதாக மேல் மாகாண பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க தெரிவித்தார். மண் சரிவினால் 66 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் கட்டளை தளபதி குறிப்பிட்டுள்ளார். மீட்கப்பட்ட 14 சடலங்களில் 8 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுதந்திர ரணசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்டுள்ள சடலங்களில் 11 சடலங்கள் முழுமையாக மீட்கப்பட்டதுடன் 3 உடல் பகுதிகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மழையுடனான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் நேற்று மாலை 6 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை தொடக்கம் மீண்டும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் மேல் மாகாண பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ள அரநாயக்க பகுதிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பாரிய சிரமத்திற்கு மத்தியில் நேற்று பிற்பகல் சென்றடைந்தனர். அரநாயக்க பகுதியின் தற்போதைய நிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் முதல் அலுவலக செய்தியாளர் மாரிமுத்து யோகராஜுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரை எம்மால் தொடர்பு கொள்ள முடியவுள்ளது. இதேவேளை கேகாலை புலத்கொகுப்பிட்டிய கழுபனகவத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 11 பேரின் சடலங்கள் தேடப்பட்டு வருவதாக புலத்கொகுப்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். கடுகண்ணாவையில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போன 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மண் சரிவில் மேலும் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு அதிக மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார். 21 பேர் இதுவரை காணாமற் போயுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் யாட்டியாந்தோட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையினால் அங்கிருந்து சுமார் 50 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.